இந்த உயிர் இந்த மேடையே போனாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடிதான் என்ற உடம்பிலே போற்றப்பட வேண்டும் என்ற கொள்கை உணர்வோடு நான் வாழ்கின்றவர். ஒரு அடிமை, ஒரு தாத்தா ஒரு அடிமை, இத்தாலி நாட்டுக்காரி சோனியா காந்தி காவலியிலே கிடந்த தப்பாளி கல்லறை திமுக உண்மையா? மகன் மகள் மாமன் மைத்துனர் மருமகன் எல்லோருக்குமே பதவி வாங்குவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய காலிலே மல்லிட்டு எண்ணெய்த்து கிடந்த ஒரு கூட்டம் திமுக என்கிற கூட்டம். இவருக்கு தேவையில்லை என்றால் மதவாதம் என்பார், பதவியை கொடுக்கிறார்கள் என்றால் மதவாதத்தை மூட்டை கட்டி வைத்து விடுவார். ஆகவே மதம் மொழி இரண்டையும் ஒரு கருவியாக ஒரு ஆயுதமாக வைத்துக் கொண்டு பிழைப்பிடத்துக்கு ஒரு கூட்டம் தான் கோபாலபுரத்து கூட்டம் என்பதை தயவுசெய்து மக்கள் மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். 11 மருத்துவ கல்லூரி கட்டாரு, அது ஒரு கல்லூரி சேர்ந்து உன்னால 12 ஆக்க முடிச்சா? உச்சில் குடியிருந்து பிளவுகள் போல் அச்சில் குடியிருக்கும் எந்த தமிழே அன்றாடம் எச்சில் குடியிருக்கும் என்னாவை எழுந்துள்ள உன்னை வணங்குகிறேன். உயிர் தமிழே நீ வாழ்க. என்னை பேச வைத்தவர் ஒருவர், என் பேச்சுக்கு அவர்தான் தலைவர். ஒரு குற்றம் இல்லாத மனிதர், ஒரு கோயில் இல்லாத இறைவன், தொப்பி எழுந்த பெருமாள், மனிதனாக தப்பி பிறந்த கடவுள், பொன்னச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அருளாசியோடு ஞானத்தில் உருவாய் நான் மறையின் தனித்துணையாய் இந்த மண்ணில் வளர்ந்ததை கொண்டாய் தேனார்ந்த மலர்கொண்டையாய் ஞானத்தின் ஏழு பிறப்பாய் கோடானு கோடி தமிழ் மக்களின் இதயங்களின் இதயமாய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தின் இதயமாய் வாழ்ந்து இன்றைக்கு வரலாற்றில் தந்திருக்கின்ற ஆற்றலுக்கு தலைவி பொன்னல தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய வரலாற்றோடு இன்றைய தினம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பிறந்த நாள் கூட்டம் 1948 பிப்ரவரி 24 என்பது வந்து போன வருடங்களுக்கு முன்னால் அம்மா என்ற வரலாற்றை கொண்டு போன வருடம் பிப்ரவரி 24 போட்டுதலுக்குரிய தம்பதியர் ஜெயராமன் அன்னை சந்தியா பெற்றெடுத்த வீர திருமகனாக வெற்றி திருமகனாக அரவணை வைத்தினுடைய பேட்டியாக வெள்ளிக்கிண்ணத்திலே அமுதம் பெருகி வேதா நிலையத்திலே பிறந்த வளர்ந்த வெற்றி திருமகள் அம்மா அமரளித்த நாள் இந்த நாள். என் பெருமைக்குரியவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை உதிரத்தால் விரைவூன்றி உழைக்கப்பட்ட இயக்கத்தை முக்கடல் சூழ்ந்த பாரதத்தில் 3ஆம் பெரும் இயக்கமாக வளர்த்து இந்திய அரசியலமைப்பிலே ஒரு மனிதனுக்கு இயக்கமாக உருவாக்கி தந்த மனித சக்தி கடந்த மகா சக்தி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அந்த அற்புத தலைவருடைய பிறந்தநாள் கூட்டத்திற்கு தலைமையேற்கக்கூடிய அம்மா பேரவை என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்கொலை படை என்று சொல்வார்கள். அம்மாவுடைய பெயரால் திருப்பணிகளை செய்கின்ற ஒரு பேரவை அம்மா பேரவை. அந்த பேரவையினுடைய நிர்வாகியாக இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்ற பெருமையினுடைய வாக்கிற்கிணங்க இந்த தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய அம்மா பேரவை செயலாக கடப்பணி ஆற்றியவர் என்ற கடமையில் ஸ்டிக்கர்னா அம்மாவுடைய திட்டங்களுக்கு எடப்பாடியாருடைய திட்டங்களுக்கு ஒற்றாரே சாரி, அந்த ஸ்டிக்கர் கிடையாது. இவர் அதிமுகவுடைய ஸ்டிக்கர், அதிமுகவுடைய ஸ்டிக்கர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடையாளம். அவர்தான் அந்த ஸ்டிக்கர் ரவிக்குமார் அவர்களே. அதை நடத்துவதில் பகைக்குண்டை உடை செய்வதில் உழைக்கும் தொண்டர்களுக்கு பாசத்தை கொள்வதில் உங்களுக்கும் எங்களுக்கும் திட்டத்தை கொடுப்பதில் எதிரிகளுக்கு திகழை கொடுப்பதில் இந்த மண்ணிலே ஆதியார் என்று பாண்டியோடு அழைக்கப்படுகின்ற ஆதி ராஜாராமுக்கு நிகராக இந்த மண்ணிலே இதுவரை யாரும் பிறக்கவில்லை என்று சொல்லத்தக்க அளவிலே வரலாறு படைத்தவர் என்ற வெற்றி திருமகள் அச்சமில்லா தமிழர் அச்சமில்லா தொண்டர்களின் ஆணியராய்
தவித்தோருக்கு தாயின் வழியாய், தொண்டர்களுக்கு ஆறுதலாய், நம் துயரங்களுக்கு கிடைத்த விடையாய், கலையில் இருக்கின்ற தொண்டனுக்கு ஒரு கலைஞர் வழக்காய் இருந்து இந்த பகுதியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி வருகின்ற ஆக்கிரமிக்க தளபதி புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய இசைக்கு கண்காட்டுகின்ற இடத்தில் அவருக்கு உத்தத்துறையாக பக்கப்பலமாக இருந்து கடமையாற்றி வருகின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலே இருந்து இந்த பகுதியிலே மிகப்பெரிய ஒரு ராணுவத்தை, ஒரு சிப்பாய் கழகத்தை, சிப்பாய்களை உருவாக்கி அந்த சிங்க குட்டிகளுக்கெல்லாம் அரவணைத்து அன்பு காட்டுகின்ற ஒரு ராணுவமிக்க தளபதியாக இந்த பகுதியிலே உங்களோடு உங்களாய், உங்களில் ஒருவராய், உங்களுக்கான ஒருவராய் இருந்து கடமையாற்றி வருகின்ற அண்ணன் ஆற்றமிகு தளபதி அண்ணன் ஆதியார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற பேச்சாளர் கழக பேச்சாளர் டெல்சின் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகள் நுங்கை மாறன், எஸ். சீனிவாசன், சிவசுப்பிரமணியன், ஜெயந்த் ரவிச்சந்திரன், கருணாகரன், அஞ்சலி அவர்களே மற்றும் பல்வேறு 17 சார்பு அமைப்பு இருக்கிறது, பல்வேறு சார்பு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற வாழ்நிலைந்தோட்டு பதிவுள்ள தாய்மார்களே, மகளிர் சகோதரிகளே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இரும்பு கோட்டையை எந்த தீய சக்தியாலும் தகர்க்க முடியாத அளவில் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி வளர்த்து வருகின்ற கழகத்தினுடைய காவல் தெய்வங்களே, உலகப்பத்தை தன் தோல்வியிலே சுமந்து நிற்கின்ற தொழிலாளர் தோழர்களே, ஜனநாயகத்திற்கு வானமும் திலகமாய் இருந்து கடமையாற்றி வருகின்ற பத்திரிகைகள் ஊடகங்களின் பெருமைக்குரிய நண்பர்களே, காவல்துறைக்கே இந்த ஆட்சியே பாதுகாப்பு இல்லை என்றாலும் வேர்வையோடு கடமை உணர்வோடு வருகின்றிருக்கின்ற காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். காலத்தினுடைய கருணைகளில் நான் கொண்டு வந்த செய்திகளை எல்லாம் இங்கே கொட்டிவிட்டு போகலாம் என்று வந்தேன். ஆனால் இங்கே திருவிழா முடிந்த பிறகு தேரை பார்க்க வந்த மக்களை போல, மரணம் முடிந்த பிறகு மறந்து கொண்டு வந்த உறவாளியை போல இன்றைய தினம் சந்தை முடிந்த பிறகு சரக்கு விற்கின்ற ஒரு வியாபாரியை போல கடைசியாக உங்கள் மத்தியிலே நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். என் பெருமைக்குரியவர்களே, செல்வம்பாளையம் என்ற அந்த புண்ணிய பூமியிலே பிறந்து புரட்சித் தலைவி அம்மாவுடைய பாசறையிலே வளர்ந்து புரட்சித் தலைவி அம்மாவுடைய பல்கலைக்கழகத்திலே படித்து சாதாரண ஒரு கலைஞரை கொண்டதாக களப்பணியாற்றி இன்றைக்கு தமிழகத்திலே முதலமைச்சர், எளிமை முதலமைச்சர், எதிர்காலத்தில் அவரால் முதலமைச்சர் என்ற நிலையில் இன்றைக்கு கழக பணியாற்றி வருகின்ற செல்வம்பாளையம் தந்த சீதனம், எல்லி சாமானியன், ஏழையுடைய முதலமைச்சர், குடிமராமத்து நாயகன், காவேரி காப்பாளர் என்று பல்வேறு பதவிகளில் இருந்து இந்த இயக்கத்தை கண்ணின் இவை போல் காத்து வருகின்ற கழகத்தினுடைய ஆற்றமிக்க பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய ஆணை கிழங்க இந்த கூட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். என் பெருமைக்குரியவர்களே, காலத்தினுடைய அருமை கருதி சில செய்திகளை மட்டும் சொல்லிவிட்டு நடைபெறாமல் என்று கேட்கிறேன். நம்முடைய மாவட்ட பேரவை செயலாளரும் நான் வேண்டுகோளுக்காக அண்ணன் மாவட்ட ஆதியாளர் உட்கார்ந்திருக்கிறார்கள். நான் மதுரையிலிருந்து இங்கே வந்து உங்களிடம் ஒரு 10 நிமிடம் கூட நான் பேசாமல் போனால் அது 50 ஆண்டு காலமாக நான் உழைத்திருக்கிறேன். புரட்சி தலைவர் தான் என்னுடைய திருமணத்தை நடத்தி வைத்தார். புரட்சி தலைவர் அம்மா என்னுடைய பையனுக்கு திருவள்ளூர் பல்கலைக்கழகத்திலே ஒரு பைசா செலவு இல்லாமல் பேராசிரியர் பணியை போட்டுக் கொடுத்தார். அதெல்லாம் மறக்க முடியும். ஆகவேதான் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறவரை இந்த உயிர் இந்த மேடையே போனாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடிதான் என்னுடைய உடம்பிலே போற்றப்பட வேண்டும் என்ற கொள்கை உணர்வோடு நான் வாழ்கின்றவர். இவ்வளவு பெரிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சாதாரண இயக்கமா? 1922 அக்டோபர் 8ஆம் தேதி தமிழகத்திலே வீசிக் கொண்டிருந்த எங்கள் காற்று கடந்து போன நேரத்தில் நீதிக்காக கொடுத்த அந்த நேர்மை தலைவர், சத்தியத்தை காக்க வந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கழகம். இந்த இயக்கத்தை தொடங்குகிற பொழுது இயக்கத்தை தொடங்கவில்லை. பூண்டி வாண்டியார், புலிவரம் பேட்டி, பொள்ளாச்சி மகாலிங்கம், கருப்பராம போனா,
பழைய கோட்டை பட்டக்கார சங்கரநாடியார் செடிகுளம் நாச்சிபத்து பிள்ளை கடைநிலை எஸ்ஆராயம் இவர்களெல்லாம் 6000 சொந்தக்காரர். அவர்களை நம்பி இந்த இயக்கத்தை தொடங்கவில்லை. தொடங்கவில்லை. நமக்கு தந்த பாரக மந்திரம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூன்றை உருவாக்கி காட்டினார் புரட்சித் தலைவர் அம்மா. புரட்சித் தலைவரை வரவேற்ற பிறகு இந்த இயக்கத்தை 47 லட்சம் உறுப்பினர் கொண்ட இயக்கத்தை புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு ஏற்படுத்தி விட்டு போனார். அந்த இயக்கத்தை அம்மாவர்கள் 2 கோடி தொண்டர்களை ஒரு இயக்கமாக உருவாக்கி தந்தது புரட்சித் தலைவர் அம்மா. மறக்க முடியுமா? நீதி வழி காட்டுபவன் நீதான் என்று நிழல் போல தொடர்ந்து வரும் போது அம்மா நீங்கள் ஏன் பாதி வழி காட்டிவிட்டு போனீர்கள்? கொள்கை பயணத்தை வார முடிப்போம் என்று சோதனையா நடத்துகிறேன். சொல்லுகிறோம் கடைமூச்சு இருக்கப்பட்டம் நீதி வழி தடுத்தவர்களோம். அம்மா நீங்கள் யார் என்று இந்த வேதிக்கு சொல்லாமல் சாக மாட்டோம் என்று லட்சிய பிடிப்போடு இருக்கின்ற அந்த ஆவியாரை கொண்டவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற இயக்கம் இயக்கம் இதை பார்த்து மூளையிலே உள்படுத்த விட்டார். உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறான். அதிமுக பிஜேபிக்கு வித்துட்டாரு எடப்பாடி சொன்னது. இது என்ன அதிமுக விற்கிறதுக்கு என்ன? நாட்டில் நேர்ந்த இந்தி படங்கள் வாங்கி அதை ரீமேக் பண்ணி இந்தி படத்தை வாங்கி ரீலருக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கிய ரஷ்யன் மூவிஸ்ல அது நினைச்சியா? ரஷ்யன் மூவிஸ்ல கட்டுப்பாட்டுல தமிழக வெளியார் திரையுலகத்தை விலைக்கு வாங்கிட்டான். சபரீச ஏறத்தாழ 30 லட்சம் கோடி கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து ஊட்டி கொடைக்கானல் வரை நீலகிரி வரை ஏறத்தாழ 90 நிலங்களை எல்லாம் அடிமாட்டு விலைக்கு வாங்கி தனியார் நிலங்களை அடிமாட்டு விலைக்கு வாங்கி ஏறத்தாழ ஒரு தோட்டு 1.25 கோடி என்று இன்றைக்கு 30 லட்சம் கோடிக்கு மேல் சம்பாதித்திருக்கிறான் சபரீசன். இவன் திரையுலகத்தை கொள்ளையடிக்கிறான். அதிமுக பற்றி பேசுவதற்கு ஒரு கருதல் இருக்கிறவா? துரோகியா அடிமையா? உதயநிதி ஸ்டாலின் சொல்லுகிறேன். மொழிவாய்க்கால் பகுதியிலே 3 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது பிபிசி லண்டன் ரேடியோவிலே கருணாநிதி பேசுகிறார். கருணாநிதி சிதம்பரம் உள்துறை அமைச்சர் சொல்லிவிட்டார் போர் நின்று விட்டது என்று. கருணாநிதியே சொல்லிவிட்டாரே போர் நின்று விட்டது என்று. பதுங்கு குழியிலே பதுக்கி கிடந்த ஈழத்தமிழர்கள் உயிரை காப்பதற்காக பதுங்கு குழியிலே பதுக்கி கிடந்த ஈழத்தமிழர்கள் வெளியே வருகிறார்கள். கொத்து கொத்தாக குண்டு போட்டு கொடுங்கோலன் ராஜபக்சே அப்போது டெல்லியிலே இவர்கள் கருணாநிதியிடத்திலே கேட்கிறார்கள், அங்கே ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தது நீங்கள் தானே, கொத்து கொத்தாக கொண்டு போட்டு கொள்ளுகிறானே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறேன் என்று கேட்ட பொழுது நானே ஒரு அடிமை, இன்னொரு அடிமைக்கு நான் எப்படி உதவ முடியும் என்று கேட்டார். ஒரு அடிமை இத்தாலி நாட்டுக்காரி சோனியா காந்தி காவலிலே கிடந்த தப்பாளி கல்லறை திமுக உண்டா இல்லையா? அன்றைக்கு நீ அடிமையாக இருந்துவிட்டு உன்னுடைய பெரியப்பா பதவி வாங்கிருக்காங்க மூக்க அழகிரி, உடைய அத்தை ராஜ்யசபா உறுப்பினர் ஆவதற்காக 1,80,000 ரூபாய் கொள்ளையடித்தானே. இவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக மகன் மகள் மாமன் மைத்துனர் மருமகன் எல்லோருக்கும் பதவி வாங்குவதற்காக காங்கிரஸ் கட்சியுடைய காலிலே மல்லிட்டு எண்ணெய்த்து கிடந்த ஒரு கூட்டம் திமுக என்கிற கூட்டம். நீ பேசலாமா? யார் அடிமை? பிஜேபி ஆட்சி வாஜ்பாய் முதலமைச்சர் அன்றைக்கு முரசை மாறன் அமைச்சர் 7 பேர் அமைச்சராக இருந்தார்கள். 7 பேர் அமைச்சராக இருந்தார்கள். இன்றைக்கு பிஜேபி அடிமை என்று சொல்கிறாயே, அன்றைக்கு 7 அமைச்சர்கள் இதே பிஜேபி ஆட்சியிலே வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது இருந்தார்களா இல்லையா? அப்பொழுது நீ பேசியிருக்க வேண்டும் இந்த மதவாதத்தை. இவருக்கு தேவையில்லை என்றால் மதவாதம் என்பார், பதவியை கொடுக்கிறார்கள் என்றால் மதவாதத்தை மூட்டையிட்டு வைத்து விடுவார். ஆகவே மதம் மொழி இரண்டையும் ஒரு கருவியாக ஒரு ஆயுதமாக வைத்துக் கொண்டு பிழைப்பதற்கு ஒரு கூட்டம் தான் கோபாலபுரத்து கூட்டம் என்பதை
தயவுசெய்து இந்த மக்கள் மன்றத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். பசித்தவருக்கு சோறு போட முடியாம மனம் இறந்தவருக்கு ஊக்கம் காட்ட முடியுமா என்று கேட்டார் நபிகள் நாயகம். பசியில்லா தமிழகத்தை படைப்பதற்கு விலையில்லாத அரிசி வந்த வெட்டித்திருக்கிற அம்மா தரமான அரிசி மாதம் தோறும் 20 ஆடுவார் இல்லாத அரங்கமாய் தேடுவார் இல்லாத திரவியமாய் கல்யாண சந்தையிலே விளைவாத கடைத்திறக்காய் சீர்ந்துவார் இல்லாத திருமணமாய் என் அன்னை தமிழகத்து கண்ணி பெறுவேன். பெற்ற தாய் பெற்ற மகளை பார்த்து சகித்தார். இவர் முதிர்கண்டி, இவர் முதிர்கண்டி. இனி எந்த மக்களும் எனக்கு வரமாட்டேன். வேலைக்கு போயா போகலன்னா வீட்டில் படுத்துக்க. கல்யாணம் என்ற பேச்சுக்கு இடவில்லை சொன்னார். பெற்ற தாய் பெற்றவரை முதிர்கண்டி என்று சொன்னார். என் பிள்ளைக்குரியவர்களே, இதை உலகிலே பார்த்த அம்மா அவர்கள் ஒரு முடிவு கொண்டார்கள். தாய்க்கு தாயார் நான் இருக்கிறேன், தாய்க்கு தங்கம் நான் தரேன், தாய்க்கு தங்கம் கொடுத்த பிறகு புரட்சி தரை அம்மா என்றால் வீட்டுத் தேர்வை ரத்து செய்கிறேன், வீட்டுத் தேர்வை ரத்து செய்கிறேன். எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்தவுடனே வீட்டுத் தேர்வை ரத்து செய்வோம் சொன்னது யாரு? கற்புக்கரசி கனிமொழி. வீட்டுத் தேர்வை ரத்து செய்கின்ற ரகசியம் எங்களிடத்தில் இருக்காது. சொன்னது யார்? ஒரே ரத்து செய்ய முடியவில்லை. ஏன் ரத்து செய்ய முடியவில்லை? காங்கிரஸ் ஆட்சியிலே காந்தி செல்வன் மத்திய சுகாதார அமைச்சராக இருக்கும்போது அந்த வீட்டு மசோதா முதல் கையெழுத்து போட்டது திமுக அமைச்சர், மத்திய அமைச்சர் காந்தி செல்வன். மறந்துவிடக்கூடாது. அங்கே கையெழுத்து போட்டவர் வந்து இங்கே நாடகம் நடத்தினார். முக ஸ்டாலின் வீட்டு தேர்வை ஆட்சி ரத்து செய்யும். ஆனால் என்னுடைய அற்புதத்தை தமிழகத்து மாணவர்களே சர்க்கரை வெள்ளத்தை கைவிட்டுள்ளீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நான் சொல்லுகிறேன், படிவாக சொல்லுகிறேன், என்னை நம்புங்கள். உங்களை டாக்டராக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று சொல்லி வீட்டு தேர்வு எழுதால்தான் நீங்கள் டாக்டராக முடியுமா? வீட்டு தேர்வு இல்லாமலேயே உங்களை டாக்டராக்கி காட்டுகிறேன் என்று சொல்லி எவர்களே கையெழுத்து போடவில்லை என்றாலும் சட்டமன்றத்திலே கல்வெட்டு தீர்மானம் நிறைவேற்றி அதை சட்டமாக்கி 7.5% இடஒதுக்கீட்டை தந்து இன்றைக்கு ஆண்டுக்கு 436 டாக்டராக படிக்கிறார்கள் சொன்னா உன்னால் செய்ய முடிந்ததா? ஒத்திரையை நான் ஸ்டாலினை கேட்கிறேன், உன்னால் முடிந்ததா? என் பெண்களை சிந்தித்து பார்க்க. ஒரே கையிலிருந்து 11 மருத்துவக் கல்லூரி, 7 சட்டக் கல்லூரி, 40 பொறியியல் பாலிடெக்னிக் கல்லூரி, 5 கலைக்கல்லூரி, 4 வேளாண்மை பல்கலைக்கழகம், 5 கால்நடை பல்கலைக்கழகம் ஒரே கையெழுத்து திறந்து அந்த கட்டுமான பணிக்காக 7,997 கோடி ரூபாய் செலவு செய்தது. இந்திய வரலாற்றிலேயே புரட்சி தமிழர் எடப்பாடியோட ஆட்சி என்ற 11 மருத்துவக் கல்லூரி கட்டாரு. அது ஒரு கல்லூரி சேர்ந்து 12 ஆக்க முடிச்சா? 11 மருத்துவக் கல்லூரி எடப்பாடியை கொண்டு வந்தாரு. ஆட்சியில் 5 வருஷம் ஆட்சி முடிய போகும். ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடிச்சா? 12 ஆக்க முடிச்சா? சென்னைக்கு ஒரே ஒரு உண்மையை வந்து சொல்கிறேன் நண்பர்களே, புரட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சியிலே விலைவாசி ஏறவில்லை, சொத்து வரி ஏறவில்லை, மருந்து கட்டணம் ஏறவில்லை, பத்திரப்பதிவு கட்டணம் ஏறவில்லை, குடிநீர் கட்டணம் ஏறவில்லை, மின்சார கட்டணம் ஏறவில்லை. ஆனால் என் ஆட்சி வந்த 5 ஆண்டு காலத்தில் 3 முறை விலைவாசி ஏறியிருக்கிறது, 3 முறை பத்திரப்பதிவு கட்டணம் உயர்ந்திருக்கிறது, 3 முறை மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது, 3 முறை விலைவாசி இருக்கிறது, 3 முறை மருந்து பொருள் விலை இருக்கிறது, 3 முறை கட்டுமான பொருள் விலை இருக்கிறது. உழைக்கிற உழைப்பாளி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறார். அந்த உழைப்புக்கு ஊதியம் இருக்கிறது. ஆனால் ஊதியத்தை விட 3 மடங்கு கட்டணம் உயர்ந்தால் அவர் என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு குடும்பத்திலும் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற பொருளாதார இழப்பு 25,000 ரூபாய். ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு பொருளாதார இழப்பு, எகனாமிக்கல் லாஸ் எவ்வளவு கேட்டா 25,000 ரூபாய். அப்ப மாதத்துக்கு 25,000 ரூபாய் சொன்னா 5,000 ரூபாய் தரேன்னு சொல்றீங்க. எவ்வளவு கேவலமான செயல், எவ்வளவு அநாகரிகமான செயல். என்னை தமிழகத்து மக்களை கேட்கிறேன், இதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? 14 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு, பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு 5,000 ரூபாய் நான் கொடுக்கிறேன் வாங்கிக்க, அடுத்த ஓட்டு போட சொல்லி உங்க கையில் பிரிக்கிறார் சொன்னா இது கணிதளிக்கப்பட்ட மறைமுகமான வாக்கு திருட்டு. இது மறைமுகமான வாக்கு திருட்டு, மறைமுகமான கூட்டணி திட்டம்.
நம்பக்கூடாது. உணவு படைக்க வாழை இல்லை, வளமான தமிழகத்திற்கு இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை. ஆதியார் அண்ணன் அவர்களுக்கும் என்னை உண்ண வைத்து உறங்க வைத்து தங்க வைத்து அழகு பார்த்த அண்ணன் சி.கே. ரவிக்குமார் அவர்களுக்கும் என் அன்பார்ந்த நன்றியை சொல்லி வெளிவருகிறேன். நன்றி.